லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் நமக்கு திருவுளம் பற்றிருக்கிறார். எல்லா மத தலைவர்களா இருக்கட்டும், இந்த தேசத்தில் இருந்த பெரிய மகாத்மாக்கள், அரசியல் தலைவர்கள், நாம் போற்றக்கூடிய தியாகிகள், தேச தந்தைகள் அனைவரும் மரித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கல்லறை இருக்கிறது. இயேசுவுக்கும் கல்லறை இருக்கிறது. எல்லா கல்லறைகளையும் ஒன்றும் எழுதப்படவில்லை. அப்படி எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் இங்கே இல்லை என்று எழுதப்படவில்லை. அவர்கள் சரீரம் அங்கேதான் இருக்கிறது. கல்லறைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அடக்கம் பண்ணினார்களோ அப்படியே இருக்கிறது கல்லறை. ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்காக நாம் அவரை ஆராதிக்கிறோம். இல்லையானால் இல்லை என்பதல்ல. அப்படியானால் இந்த உலகத்தில் எல்லாரும் அநேகரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். லாசருவை எழுப்பியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எலியா ஒரு சிறு பையனை எழுப்பியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஒரு சிறு குழந்தையை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். பலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்ப அவங்களெல்லாம் நம்ம ஆராதிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்ல. அவங்களும் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. உயிரோட இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்போ உயிரோடு எழுந்தவர்களுக்கும் இயேசுவுக்கு என்ன வித்தியாசம்? இயேசுவை மட்டும் நம்ம ஆராதிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்பட்டாலும் ஒரு நாள் மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் இயேசு அவர் மறுபடியும் மரிக்கவில்லை. மரணத்தை ஜெயித்தார். பாதாளத்தை ஜெயித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஜெயிக்கிறவராக வெளிப்பட்டார். இந்த காலவேளையில உயிரோடு எழுந்தவர் திரும்ப மரிக்கவில்லை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அவர் ஜெயித்த கர்த்தர். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தவர். சகலத்தையும் ஜெயித்திருக்கிறார். யோபு சொல்லும்போது, யோபு 19ஆம் அதிகாரம் 25ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிர், அன்னைக்கே எழுதியிருக்கிறார் யோபு. உயிரோடு இருக்கிற கர்த்தர். யோபு சொல்லும்போது உயிரோடு இருக்கிறார். நான் அவரை ஒரு நாள்ல பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு என்ன அடையாளம்? அநேக அடையாளங்கள் இருக்கிறது வேதத்துல. வெறும் கல்லறை அடையாளம். காலியா இருக்கிற இந்த கல்லறை இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளம். இன்றைக்கும் அநேகர் லட்சங்கள் போய் இந்த கல்லறையை பார்த்து கொண்டு வருகிறார்கள். காலியா இருக்கிறது, எம்டியா இருக்கிறது, ஒண்ணும் இல்ல, திறந்திருக்கிறது. அப்ப காலியா இருக்கிற கல்லறை இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு அடையாளம். புரட்டப்பட்ட கல், கல்லறைக்கு மேலே கல்லறையின் வாயில் அடைக்கப்பட்டிருந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. 20 பேர் 30 பேர் சேர்ந்து அந்த கல்லை புரட்டி போட வேண்டும். அப்பதான் அந்த கல்லை நவுட்டவே முடியும்.
அவ்வளவு பெரிய கல்லை காலை அதிகாலை வேளையில கல் புரட்டப்பட்டிருக்கிறது. மரியாள் ஓடி போய் பார்க்கிறார். கல்லறையில கல் புரட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு ஓடுறா. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அதெல்லாம் அடையாளம். உடைக்கப்பட்ட முத்திரை, ரோம் அரசாங்கத்தின் மூலமாய் போடப்பட்ட அந்த முத்திரை, அதெல்லாம் உடைக்கவே முடியாது. அவ்வளவு அதிகாரம் உள்ளது, அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆனா அந்த முத்திரையவே ஆண்டவர் உடைத்து எறிந்தார். அடையாளம். தூதர்கள் அடையாளம். உயிரோடு எழுந்த தூதர்கள் கல்லறையின் உள்ளே அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு தலைமாட்டில் ஒருத்தரும் கால் மாட்டில் ஒருத்தருமாக நின்றார்களே, அந்த தூதர்கள் அடையாளமாய் இருக்கிறார்கள் இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு. மகதலேனா மரியாள் சந்தித்தாள், அதனால் ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளம். எம்மா ஒரு சீஷர்கள் 2 பேர் இயேசுவோடு நடந்து கொண்டே போனார்கள், பேசிக்கொண்டே. அவர்கள் சாட்சி, அவர்கள் அடையாளம். 12 சீஷர்கள் அடையாளமாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களோடு வாழ்ந்து உண்டு உறங்கி இருந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்ததற்கு அவர்களும் அடையாளமாய் இருக்கிறார்கள். 120 பேர் மேல் மாடியிலே கூடி கர்த்தரை ஆராதித்த போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் ஊற்றினாரே, அதுவும் அடையாளம் தான். பேதுரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே, அவர்களும் அடையாளம். இதெல்லாம் அடையாளம் தான். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததற்கு கூடியிருந்த இடம் அசைந்ததே, அதெல்லாம் அடையாளம். பிரியமானவர்களே, அடையாளம் அதிகம் இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் இங்கே இல்லை. மரியாள், மகதலேனா மரியாள் இயேசுவின் சடலத்தை பார்ப்பதற்கு அதிகாலையிலே போகிறாள். போனவள் போய் பார்க்கிற அந்த நேரத்திலே கல்லறையின் அருகிலே வந்தபோது கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். உடனே இவள் கல் புரட்டப்பட்டதை பார்த்து கல்லறைக்குள் போகாமல் அங்கிருந்து ஓடி போய்விட்டாள். அது மரியாள் போனவள் சீஷரிடத்திலே அவள் என்ன சொல்லுகிறாள்? கல் புரட்டப்பட்டிருக்கிறது, இயேசு அங்கே இல்லை, யாரோ அவரை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். எப்படி வார்த்தை சொல்றா பாருங்க. அவளுக்கு தெரியாது, உள்ள போல பார்க்கல. கல்லறையின் கல் மட்டும்தான் புரட்டப்பட்டிருந்துச்சு. உள்ள போறதுக்கு பயந்து ஓடிட்டான். ஓடின நபர் தன் கற்பனை உலகத்திற்குள் போகிறாள். அவளுக்குள்ள ஒரு கற்பனை, கல்லு புரட்டப்பட்டிருக்கிறது, அப்ப கர்த்தர் அங்க இல்லை, இயேசு அங்க இல்லை. இவ்வளோ ஒரு கற்பனை பண்றா. இவ்வளோ ஒரு மைண்ட்ல ஒரு யோசனை வளர்த்துக்கிட்டு, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோ, ஒரு யோசனை. அவள் அறியாமலே ஒரு யோசனை வருது. சுய புத்தி. அவளா ஒரு பிளான் பண்றா. இப்படியா இருந்தா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். சில நேரங்களில் நாம் அப்படிதான் பண்ணிடுறோம். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கும் போது நம்மளா ஒரு கற்பனையை வளர்த்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் உள்ளே போய் பார்க்காமல் தன் மனதில் ஓடுகிற ஓட்டத்தை வைத்து அவள் பேசினாலும் அவளுக்கும் ஆண்டவர் தரிசனம் தந்தார். போய் சொன்ன உடனே பேதுரு மற்றும் 2 சீஷர்கள் ஓடி வருகிறார்கள். பேதுரு வாசல்ல நிற்கிறான். இன்னும் 2 பேர் உள்ளே போறார்கள். உள்ளே போன உடனே அவர்கள் சத்தம் இடுகிறார்கள். பேதுரு பின்பு உள்ளே போகிறான். பாருங்க, எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டார் ஆண்டவர், பேதுருவை தவிர. பேதுருக்கு மட்டும் தரிசனமே தரல, எல்லாருக்கும்.
தோட்டக்காரனுக்கு கொடுத்துட்டாரு, சீசர்களுக்கு கொடுத்துட்டாரு, மகதலேனா மரியாளுக்கு கொடுத்துட்டாரு, எம்மா ஒரு சீசருக்கு கொடுத்துட்டாரு. தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்தினவர் கூடவே இருந்த பேதுருக்கு மட்டும் வெளிப்படுத்தல. பேதுரு நினைச்சாரு, எல்லாரும் நான் பார்த்தேன்றான், இவன் பார்த்தேன்றான், இயேசுவை நான் பார்த்தேன்றான், இவன் பார்த்தேன்றான், எல்லாம் பார்த்தேன். ஆனா பேதுரு சொல்றான், எனக்கு மட்டும் அவர் தரிசனம் ஆகலையே, என்ன மட்டும் மறந்துட்டாரே, நான் அவர் கூடவே இருந்தேனே, அவருக்காக ஒருத்தன் காதவே வெட்டினே, எல்லாம் அவன் நினைச்சு பார்த்து. அப்போ ஒரே ஒரு காரியம்தான், நான் அவரை மறுதளிச்சதுனாலதான் அவர் எனக்கு காட்சி தரல, அவரை நான் மறுதளிச்சதுனாலதான் அவர் எனக்கு வெளிப்படுத்தல, அவரை எனக்கு காண்பிக்கல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். திடீரென்று ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை அவன் காண்கிறான். அவன்கிட்ட ஆண்டவர் வர்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை ஒதுக்கினாலும் அவர் நம்மை ஒதுக்கிறது இல்லை. இயேசு வந்து அவன்கிட்ட கேட்டாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா, இனி என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் அதான் கேள்வி. பேதுரு சொல்றான், ஆமா ஆண்டவரை நேசிக்கிறேன். யார்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கல. எம்மா ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்கல, மகதலேனா மரியாள்கிட்ட கேட்கல, யோவான்கிட்ட கேட்கல, வேற எந்த சிஸ்டர்கிட்டையும் கேட்கல, யார்கிட்டையும் கேட்கல. ஆனா பேதுருட்ட மட்டும் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம், நேசிக்கிறேன். மறுபடியும் கேட்கிறார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன். 3 முறை கேட்கிறார். ஏன் 3 முறை கேட்டாரு? இவன் ஆண்டவரை 3 முறை மறுதளிச்சிருக்கிறான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அது ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் 3 முறை கேட்கிறார். மறுதளிச்ச 3ஐயும் கேன்சல் பண்றாரு. 3ஆவதா கேட்கிறாரு, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? பேதுரு என்ன தெரியுமா சொன்னா? ஆண்டவரே, ஏதோ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்னு புரிஞ்சுக்கிட்டான். 3ஆவது முறை பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்கள் எல்லாரை விட உம்மை நான் அதிகம் நேசிக்கிறேன். காலவேளை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எல்லாரும் நேசிக்கிற மாதிரி நம்மகிட்ட எதிர்பார்க்கல. எல்லாரும் தேவனை தேடுற மாதிரி அவர் விரும்பல. எல்லாரும் அவரை தேடுறதுக்கு அவர் ஓடி போறாங்க, அப்படிலாம் அது மாதிரி ஆண்டவர் உங்ககிட்ட விரும்பல. உங்ககிட்ட விரும்புறது எக்ஸ்ட்ரீமா, அதை விட மேலாக ஏதோ ஒரு அதிகமான அன்பை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சொல்ற மாதிரியே நீ சொல்றியப்பா, ஏதாவது ஒரு வித்தியாசமா சொல்ல மாட்டியா? நான் உன்கிட்ட வித்தியாசமானதை எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் என்ன நேசிக்கிறான், ஜெபம் பண்றான், பைபிள் வாசிக்கிறான், ஓடிடுறான், அது மாதிரியே நீ இருக்கிறியா? நான் உன்னை ஒரு மூளைக்கு தலைக்கல்லாக்க போகிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்க போகிறேன். உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னை ஒரு சபைக்கு லீடர் ஆக்க போகிறேன். நீ எனக்காக அநேக காரியத்தை செய்ய போற, எல்லாரும் போல கிடையாது. அப்பதான் இவன் புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லாரை விட உம்மை அதிகம் நேசிக்கிறேன். உடனேதான் அது சொல்றாரு, இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான், என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் சபைய பாப்பியா, என் ஜனங்களை பாப்பியா? அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி உங்கள்கிட்ட தேவன் இல்ல, உங்கள்கிட்ட பிரத்யேகமாக, உங்கள்கிட்ட முக்கியமாக, உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இந்த அவன் நேசிக்கிறான், இவன் நேசிக்கிறான், அது மாதிரி கிடையாது. உங்கள்கிட்ட அதிகம் எதிர்பார்க்கிறார். ஏன்னா உங்களுக்கு அதிகம் கொடுத்திருக்கிறார். யார்கிட்ட திரும்ப அதிகம் எதிர்பார்ப்பாரு? அதிகம் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ, அதிக பாவங்களை யாருக்கு மன்னிச்சிருக்கிறாரோ, யார் அதிகம் நேசிச்சிருக்கிறாரோ, அவங்கள்ட்ட தான் ஆண்டவர் அதிகம் எதிர்பார்க்கிறார். இந்த காலை ஜெப நேரத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து கேட்கிற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா?
நீங்க ஆமா ஆமான்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. அவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது எல்லாரை விட அதிகம் நீங்க நேசிக்கிறீங்களான்னு எதிர்பார்க்கிறார். காலையில ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதிகமா நேசிக்கிறப்பா, என் பிள்ளைகளை விட, என் குடும்பத்துல எல்லாரை விட, ஆண்டவரே என் பக்கத்துல இருக்கிறவங்களை விட, ஆண்டவரே அவங்களை விட இவங்களை விட நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன்ப்பா. எனக்கு நீங்க முக்கியம் ஆண்டவரே, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைய இத காலையில அவர் சமூகத்திலே சொல்ல கர்த்தர் உதவி செய்வாரா. அவரை அதிகம் நேசிக்கிற அனுபவம், அவரை அதிகம் ஆராதிக்கிற அனுபவம், அவரை இன்னும் அதிகம் தொழுது கொள்ளுகிற அனுபவம், முடிந்தவரை அல்ல அதற்கு மேலாக அவரை ஆராதிக்கிற உன்னத அனுபவத்திற்குள்ளே நாம் வரும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் அவரை எப்படி நேசிக்கிறீர்கள்? நீங்கள் அவரை எப்படி நேசிக்கிறீர்கள்? 3 முறை கேட்கிறார். நீங்கள் அவரை எப்படி நேசிக்கிறீர்கள்? நீங்கள் ஆம் நேசிக்கிறேன், ஆமா நேசிக்கிறேன் அப்படி சொல்றது அல்ல. எல்லாரை விட அதிகம் நேசிக்கிறேன். எல்லாரும் நேசிக்கிற நேசம் தேவையில்லை. எல்லாரும் வச்சிருக்கிற அன்பு எனக்கு தேவையில்லை. அதான் அவன் வச்சிருக்கானே, நீ எதுக்கு வைக்கணும்? தேவையில்லை. ஆனா நீ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அதிகமான அன்பை எம்மேல வைக்கும் போது அப்பதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, அழைப்பு, திட்டம், தரிசனம் நிறைவேறும். காலையில நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில 7 காரியத்தை உங்களுக்கு நான் வேகமாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். ஆண்டவர் எங்கேயெல்லாம் அவர் இருக்க மாட்டார். அவர் எங்கே அவர் இருப்பதில்லை. அவர் எங்கே இருப்பதில்லை. முதலாவது லூக்கா 24:6 நீங்கள் வாசித்தீர்கள் அல்லவா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். ஆண்டவர் கல்லறையிலே இருப்பதில்லை. அவர் கல்லறையிலே அவர் இருக்க மாட்டார். அவருக்கு அங்க வேலை இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் கல்லறை திருநாள் என்று சொல்லி கல்லறைக்கு போய் அந்த கல்லறையிலே ஆண்டவர் இருக்கிறது போல நினைத்து அவர்கள் அதை ஒரு நாளாகவே, அதை ஒரு பெரிய காரியமாகவே அதை வணங்குகிறார்கள், அதை கும்பிடுகிறார்கள். அதுல நிறைய காரியத்தை செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கல்லறையெல்லாம் இல்லப்பா, நீ போய் கல்லறை கும்பிட்டு என்ன செய்ய போற? அன்னைக்கு எதுக்கு உனக்கு அந்த வேண்டாத வேலை? தேவன் அதை விரும்பல. அங்க ஆண்டவர் சொல்லல, நான் அங்க இல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லாததை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு சொல்லாததை நம்ம செய்கிறோம். பைபிள்ல எங்கேயுமே அவருடைய திருநாள் அப்படி ஒரு கல்லறை திருநாள் இல்ல. சாம்பல் பூதன் கிடையாது, கல்லறை திருநாள் இல்ல. இது நம்மளாகவே உண்டாக்கின காரியம். தேவன் அதெல்லாம் சொல்லலையே, ஏன் சொல்லாத செய்யறோம்? ஏன்னா அவர் கல்லறையில் இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். கல்லறையில ஒன்றும் கிடையாது. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்துல ஏன் தேடுகிறீர்கள்? அவர் உயிரோடு இருக்கிறாரு, ஏன் நீங்க செத்து போனவங்களோட தேடுறீங்க? அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அவர் உயிரோடு எழுந்தது. ஆனா நாம் அங்க கல்லறைகள்ல போய் கும்பிடுறோம். நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் இறந்திருந்தாலும் கல்லறையில ஒரு மாலையை போட்டு ஓடி வந்துடுறோம். அதை விட்டு அங்கேயே இருந்து சிலர் பாத்தீங்கன்னா காக்காவுக்கு சோறு வைப்பாங்க. காக்காவுக்கு சோறு வச்சோம்னா 4 காக்கா வந்து சாப்பிடும். அந்த காலத்துல 4 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகளும் அப்பா இறந்த அந்த கல்லறையில போய் சோறு வைப்பாங்க தனித்தனியா. கடைசியில காக்கா வந்து யார் சாப்பாட முதல்ல கொத்தி திங்குதோ அந்த புள்ள மேலதான் அப்பாவுக்கு ரொம்ப பாசம். இது அந்த காலத்துல ஐதீகம். அந்த காலத்துல ஒரு அவங்களுடைய எண்ணங்கள், என்ன ஓட்டம். காக்கா அதுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை திங்கும். அதுக்காக அது கொத்துறதுதான்
அந்த பிள்ளைதான் நேசிக்கிறான்னு சொல்ல முடியுமா? காக்கா வீட்டு வாசல்ல வந்து காலையிலே கத்துனா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரங்கம்பாங்க. இதெல்லாம் சும்மா நம்மளா உருவாக்கப்பட்ட காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கல்லறையில இல்லப்பா. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னுடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார். உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அவர் ஆலயத்தில் இருக்கிறார். அந்த ஆலயம் எது என்றால் உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அப்போ அவர் எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை. இரண்டாவது அவர் எங்கே இல்லை? லூக்கா 24:5 அவர் மரித்தவர்களிடத்தில் இல்லை, செத்து போன இடத்துல இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், மரித்தவரிடத்தில் இல்லை. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதுனால மரித்தவிடத்துல அவர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33-34 வாசிக்கும் போது, குற்றம் சாட்டுகிறவர்களிடத்தில் அவர் இருக்க மாட்டார். குற்றம் சாட்டுகிறவர்கள் மத்தியிலே இருக்க மாட்டார். ஓயாம குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. யாரு கிடைச்சாலும் அவங்கள குற்றப்படுத்துறது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டமா சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை, இந்த அவங்க ஒரு மாதிரி, இவங்க ஒரு மாதிரி. அந்த மாதிரி ஒரு பேசுற நபர்கள் மத்தியில ஆண்டவர் இருக்க மாட்டார். எப்பொழுதும் ஓயாமல் சகோதரர்களை குறித்து குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அது யாருன்னா பிசாசு. எப்ப பாரு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. நல்லது செஞ்சாலும் குற்றம், கெட்டது செஞ்சாலும் குற்றம், எதை செஞ்சாலும் தப்பு 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 தப்புன்னு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறது. குறை என்னைக்கும் ஆபத்து. நம்முடைய குறைகளை யார் பார்க்கிறது? நீங்க குறை உள்ளவங்களா? நீங்க பரிபூர்ணமா இருக்கீங்களா? மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நம்முடைய வாழ்க்கை மாறணும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல மற்றவங்களை குற்றம் சாட்டுகிற நீ யாருன்னு கேட்கிறார். குற்றம் சாட்டக்கூடாது. நீங்க மற்றவங்களை குத்தப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கவே மாட்டார். 4வது, கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் அவர் இருக்க மாட்டார். இருள், சில வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கும், அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். இருள்னா பிசாசு, விக்கிரகம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். விக்கிரக ஆவிகள் இருக்கிற இடத்துல, கையினால் உண்டாக்கப்பட்ட சிற்பங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறது இல்லை. கையினால் உருவாக்கப்பட்ட சிலையை நீங்கள் வணங்கும் போது அவர் அங்க இருக்க மாட்டார். இருள், அது யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னா, விக்கிரகங்களை நிறைய கிறிஸ்தவர்கள் வணங்குறாங்க. சீஷர்கள் படத்தை, சீஷர்களுடைய உருவங்களை அவங்க வணங்குறாங்க. புனிதர்கள் சொல்லி வணங்குறாங்க. பைபிள்ல அதெல்லாம் போடல. என்னை அன்றி உங்களுக்கு வேற தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்னொரு வார்த்தை சொல்லுது, என்னை அன்றி மற்ற யாரையுமே வணங்கவோ நமஸ்கரிக்கவோ தொழுது கொள்ளவோ கூடாதுன்னு சொல்லுது. இன்னைக்கு சின்னப்பர், அருளப்பர், செவத்தியாரு, அந்தோனியாரு, பவுல், பேதுரு,
பீட்டர் அப்படி சொல்றாங்க. பேதுருன்னு சொன்னா யாருக்காவது புரிஞ்சிரும்னு பீட்டர்னு புரியாம சொல்றாங்க. பவுலுக்கு ஒரு ஆலயம், பேதுருக்கு ஒரு ஆலயம், சீசர்களுக்கு ஒரு ஆலயம், மரியாளுக்கு ஒரு சிலை, இப்படி பல சிலைகளை உண்டாக்கி அதை வணங்கி அதற்கு மெழுகுத்திரி கொளுத்தி, பைபிள்ல எங்கேயுமே அப்படி போடப்படல. இது விக்கிரக ஆராதனை, அது இருள், அங்க இருள் இருக்கு. நான் சொல்றேனே, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளே பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுவை நம்பினாதான், விசுவாசிச்சாதான், இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டதான் அவங்களுக்கே பரலோகம். நல்லவேளை அவங்க இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துடைய மரணங்களுக்கு அப்புறம் இறந்து போனாங்க. நம்மள மாதிரி இன்னும் இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும், பரலோகத்துக்கு வரணும்னா. அப்ப யார் பரலோகத்துக்கு வரணும்னாலும் 12 சீசர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்துல வரான். அப்போ யார நம்ம வணங்குறோம், யார ஆராதிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இருள்ல இருந்துராதீங்க, இருட்டு அறையில இருந்துராதீங்க. இருள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. ஆண்டவர் வந்தா இருள் எல்லாம் ஓடிடும். அவர் வரணும். அவர் இருளின் வல்லமைகளை ஜெயித்தவர், பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயித்தவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக அக்கினி ரதத்தோடு வருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்பின் ராஜ்யத்தில் நம்மளை சேர்க்க அவர் வருகிறார். இருளின் வல்லமைகள், இருளின் அதிகாரத்தில் இயேசு இருக்கிறதில்லை. 5வது ரோமர் 4:25 சொல்லுகிறது, பாவத்திற்காக ஒப்பு கொடுத்த இடத்தில் அவர் இருக்கிறதில்லை. பாவம் இருக்கிற இடத்துல இயேசு இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை காணாத சுத்த கண்ணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். பாவங்களோடு ஆண்டவரை உயர்த்தவோ தேடவோ முடியாது. நம் பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எப்பொழுதும் தோல்விக்கு ஆண்டவர் அல்ல, வெற்றியாய் ஜெயித்த இயேசுவாய் இருக்கிறார். ஜெயிக்கிறாங்க பாருங்க, அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். தோல்வியை ஆண்டவர் வெறுக்கிறார், தோல்வியை எதிர்க்கிறார். பாவத்தை ஜெயித்து விடுங்கள். பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையை கொன்றுவிடும். பாவம் என்பது நம்முடைய ஜீவனை எடுத்து விடும். கொலை செய்யறவன் ஒரே நாள்ல கொன்றுவான், ஆனா பாவம் டெய்லி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். கவனமா இருப்போம். 6வது யோவான் 14 1, 2, 3 வாசிக்கிறோம். கலகம் பண்ணுகிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறதில்லை. கலகம், ஓயாம கலகம் பண்றது. சில நபர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாலே கலகம் வந்துடும். சில நபர்களாலே நம்ம வீட்டுல கலகம், சண்டை. சில ஆட்கள் பாத்தீங்களா, எப்ப வந்தாலும் அவங்க சண்டை தான் போடுவாங்க, சும்மாவே போக மாட்டாங்க. யாரையாவது வெட்டியா இழுத்து அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள மல்லு கட்டி, கலகம். கலகத்திற்கு ஆண்டவர் நான் தேவன் அல்லன்னு சொல்றார். கலகம் பண்ற இடத்துல அவருக்கு வேலையே இல்லை. உன்னை கலங்க பண்ணுகிற இடத்துல இருக்க மாட்டாரு. கலங்க பண்ணுகிறது, பயம்புறுத்துறது, நம்மள பயங்காட்டுவாங்க, அப்படியே பதற வைப்பாங்க, ஐயோ அப்படின்னு. அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார். அதனாலதான் கலங்காதிருப்பீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்றார். உலகம் கலங்கி போயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன ஆகுமோ, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கலக்கம் நிறைந்த இடத்துல அவர் இருக்க போறது கிடையாது. கடைசியாக 7வது ஏசாயா 53:9 துன்மார்க்கரோடு அவர் இருக்க மாட்டார். மரித்தவுடனே அவர் பாதாளத்திலே போய் பிரசங்கம் பண்ணினார்.
சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவி வழி நில்லாமலும், பரியாசக்கார் உட்கார்விடத்துல உட்காராமலும் சொல்ல போடப்பட்டிருக்கு. துன்மார்க்க இருக்க இடத்துல அவர் இருக்க போறது கிடையாது. அவர் பரிசுத்தவான்களோடு இருக்கிறவர், அவர் பிதாவோடு இருக்கிறவர், அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவர். துன்மார்க்கரோடு அவர் ஒரு நாளும் இருக்க மாட்டார். துன்மார்க்கரோடு சேர்றதில்லை. நீங்க துன்மார்க்கரா இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பிருங்க. துன்மார்க்கரோடு அவர் ஒரு நாள் இருக்க மாட்டார். துன்மார்க்கனை கடிந்து கொள்ளுகிறார். 12 வயதுல வேத பாரகர் பரிசேயர்களுக்கு முன்பதாக கடிந்து கொண்டார். பைபிள் சொல்லுது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் துன்மார்க்கத்துல பிரியப்படவே மாட்டார். வேதம் சொல்லுது, அவர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. காலவேளையில உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். எங்கெல்லாம் ஆண்டவர் இருப்பது இல்லை. அவர் உயிர் தெழுந்த கர்த்தருடைய அடையாளங்கள் என்ன? அவர் கல்லறையில் இருக்கிற தேவன் அல்ல. மரித்தவிடத்தில் இருக்கிறவர் தேவன் அல்ல. குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், அதாவது குற்றம் சாட்டுகிற இடத்துல அவர் இருக்கிறது இல்லை. இருளின் அதிகாரத்துல அவர் இருக்கிறது இல்லை. கலகம் என்ற இடத்துல, அதாவது கலங்க பண்ணுகிற இடத்துல அவர் இருக்கிறது இல்லை. துன்மார்க்கரோடு அவர் இருப்பது இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம்.